அண்ணா எங்கே நின்னாலும் ஜெயிச்சிருவார். எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். எல்லாமே பெண்ணுங்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. அதனால் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார். கண்டிப்பாக அண்ணா வருவார். விஜய் அண்ணா வந்துடுவார். வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா இந்த கட்சி இது திமுக இது ஒழிக்கணும். அதனால் எங்கள் அண்ணன் தான் வரணும். 2026 எங்கள் அண்ணன் தான் வரணும். அவரை தான் முதலமைச்சரை நாங்கள் உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அவருக்காண்டி இல்லை, எங்களுக்காண்டி. நீங்கள் இப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப மிக மிக தவறுங்க. ஒரு பெண்களை இப்படி குறை சொல்கிறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? தமிழ்நாட்டு பெண்களை குறை சொல்கிறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? டிவிக்கு பெண்களை குறை சொன்னாக்க ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையும் குறை சொல்கிறதுக்கு அர்த்தம். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது இப்படி பேசுகிறதுக்கு? இது எல்லாமே பெண்கள் மொத்தமாக சரி, பெண்களுக்கு மட்டுமே சேரும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பெண்களை சொன்னால் எல்லா பெண்களுக்குமே கொண்டு சென்று சேருவது. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது நீங்கள் பேசுகிறதுக்கு? இப்படி அது எப்படிப்பட்ட தொகுதி, எந்த இடம்ன்றது நாங்கள் டிஎம்கே ஆட்சி காலத்துலேருந்து பார்த்துருக்குறோம். அந்த இடத்துல டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, எந்த ஆட்சி செஞ்சதோ அதை விட சிறப்பான ஆட்சி எங்கள் தளபதி செய்வார். அந்த இடத்துல வெற்றி வாகையை எங்கள் தளபதி கண்டிப்பாக சுடார். ஏன்னா அந்த ரெண்டு கட்சியுமே அந்த இடத்துல என்ன மாதிரி ஆட்சி பண்ணியிருக்குன்னு அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கின்னு தான் இப்போ அந்த தொகுதி தான் வேணும், பெரம்பூர் தொகுதி தான் வேணும்னு அந்த இடத்துல நான் சின்ன குழந்தையாக பிறந்ததே பெரம்பூர் தான். பெரம்பூர் தொகுதி தான் எங்களுக்கு.